வணக்கம், வெல்கம் டு தி சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம பூண்டு குழம்பு எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த குழம்பு சாதம், இட்லி, தோசையோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது செய்யறது ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் இந்த டிஷ் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்யறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 1/4 டீஸ்பூன் கடுகு, புளி இந்த அளவில் எடுத்துக்கோங்க, 2 சிகப்பு வத்தல், 25லிருந்து 30 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், கருவேப்பிலை கொஞ்சம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் வத்தல் தூள், 100 கிராம் சின்ன வெங்காயம், 3 தக்காளி. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இந்த பூண்டு குழம்பு வந்து நம்ம செஞ்சு வச்சுட்டு 1 வாரம் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் அப்படி வச்சு சாப்பிட்றதா இருந்தால் நிறைய எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் புளியும் கூடுதலாக போட்டிங்க அப்படின்னா அது கெட்டு போகாது. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் அதில் கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் வெந்தயம் சேர்த்துடலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சிடட்டும். நெக்ஸ்ட் இதில் வத்தல் சேர்த்துடலாம். சின்ன சின்ன துண்டாக பிச்சு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை லேசாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இப்போ இது ஃப்ரை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்க. பூண்டு லேசாக கலர் மாறட்டும், அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இந்த குழம்பு நம்ம நல்லா திக்காக செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க போறீங்கன்னா நீங்கள் நல்லா திக்காக செஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப தண்ணியாக செஞ்சு வைக்காதீங்க. இப்போ பூண்டு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் பொன்னிறமாகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்பப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துடலாம். இப்போ நல்லா வெங்காயம் ஃப்ரை ஆயிடுச்சு, நல்லா ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. இப்போ நம்ம சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துடலாம். இப்போ தக்காளி சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா தக்காளியிலேருந்து பச்சை வாசனை போகணும். தக்காளி நல்லா வெங்காயத்தோட மிக்ஸ் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா தக்காளி வந்து ரொம்ப குயிக்காக ஃப்ரை ஆகிடும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளி நல்லா குக் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ தக்காளி நல்லா குக் ஆயிடுச்சு, நல்லா வெங்காயத்தோட மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் வத்தல் தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா அந்த மசாலா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம புளி தண்ணி சேர்த்துடலாம். புளி நல்லா ஊற வச்சுட்டு அதிலேருந்து 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா புளி தண்ணி வந்து 1 கப்புக்கு நமக்கு வரணும், அது வரைக்கும் நம்ம புளி தண்ணி எடுத்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம். நீங்கள் இதை ரொம்ப நாள் வைக்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதலாக புளி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அது கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் தேவைப்படுற நேரம் அதை எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம கொதிக்க விட்டுடலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை கொதிக்க விட்டுடலாம். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு, அந்த எண்ணெயெல்லாம் மேலே தெளிஞ்சு வந்துருச்சு.
இந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டலாம். நல்லா உங்களுக்கு திக்காக இப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ நாள் ஸ்டோர் பண்ணாலும் ஒன்றும் செய்யாது. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலில் போடுற சமையல் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.